இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 13 16 முடிய உள்ள பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? உலகிற்கு நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. நேற்றைய தினத்திலே அன்னை மரியாவை திரு அவையினுடைய தாய் என்று நாம் சிந்தனை செய்தோம், விழாவாக கொண்டாடினோம். அடுத்த நாள் இது வருகிறது என்ற வேளையில் நான் இரண்டையும் இணைத்து பார்க்கிறேன். அன்னை மரியா மிகுந்த உவர்ப்புள்ள உப்பாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார், தண்டின் மீது வைக்கப்பட்ட ஒளியாக இருக்கிறார். தந்தை கடவுள், தூய ஆவியானவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடவுளுடைய திட்டத்தில் அன்னை மரியா அத்தனை சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறார். அவர்தான் உலகிற்கு உப்பு, உலகிற்கு ஒளி என்பதற்கு இயேசுவிற்கு அடுத்து மாதிரியாக இருப்பவர். இப்பொழுது நான் என்ன சிந்தனை செய்கிறேன் என்றால், அன்னை மரியாவை வணங்காமல், அன்னை மரியாவுக்கு உரிய வணக்கம், உரிய உயர்ச்சி தராமல் இருக்கிறவர்கள் உப்பாயிருக்க முடியாது, விளக்காய் ஒளியாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அது திரியேக கடவுளுடைய திட்டத்தில் அன்னை மரியா அப்படி உயர்த்தப்பட்டு இருக்கிறார். இது திருச்சபையினுடைய ஊழியர்கள் செய்தது அல்ல. இந்த ஊழியர்களுக்கு, இந்த சீடர்கள் சீடத்திகளுக்கு ஆண்டவர் இயேசு சொன்னது, ஆவியானவர் சொன்னது, எலிசபெத் வழியாக, கபிரியேல் தூதர் வழியாக தந்தை கடவுள் சொன்னது. ஆகையினால் அவர்தான் மிக அற்புதமான உப்பு, உவர்ப்புள்ள உப்பு, தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு, ஒளி. அப்படியானால் அன்னை மரியா வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள், அன்னை மரியாவை தங்கள் தாயாக ஏற்று வாழ்கின்றவர்கள், அன்னை மரியா சொல்லுவதை போல அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று இயேசுவை குறித்த அந்த வார்த்தையின்படி நடப்பவர்கள் உப்பாயிருப்பார்கள், விளக்காயிருப்பார்கள். மற்றவர்கள் உப்பாயிருப்பது கடினம், மிக கடினம், மிக மிக கடினம். ஒளியாயிருக்க முடியாது. இது என்னுடைய சிந்தனை. தியலாஜிக்கலா நீங்க யோசனை பண்ணி பார்த்துக்கங்க. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அற்புதமான மாடலை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் மாடலாக அன்னை மரியாவை கொடுத்திருக்கிறீர். உப்பாக, விளக்காக இருப்பதற்கு நாங்கள் அன்னை மரியா எப்படி அந்த இயேசுவை பின்பற்றினார், எப்படி ஆவியானவருக்கு பத்தினியாக இருந்தார், எப்படி தந்தை கடவுளுடைய திட்டத்தின்படி பணிந்தார் என்பதை மனதில் கொண்டு நாங்களும் வாழ ஆரம்பித்தால் நாங்கள் உண்மையிலேயே உலகிற்கு உப்பாக, உலகிற்கு ஒளியாக திகழ்வோம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.